वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्तये तद्विज्ञाय मद्भावायोपपद्यते। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्तये तद्विज्ञाय मद्भावाय उपपद्यते। ओम नमो भगवते वेंकटेशाय। इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्तये तद्विज्ञाय मद्भावाय उपपद्यते। இந்த 13வது அத்தியாயத்தில் இதுவரை சொல்லப்பட்ட விஷயங்களை ஒருவன் நன்கு தெளிவாக அறிந்தானேயானால் அவ்விதம் அறிந்தவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த பலனை இனி வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் சுவாமி சாதிக்கிறார். அதாவது ஷரீர தத்துவம் அப்புறம் பரிசுத்தமான ஆத்மாவை பெறுவதற்கு சாதனங்களான ஆத்ம குணங்களின் ஸ்வரூபம், அதே போன்று பரிசுத்தமான ஜீவாத்ம ஸ்வரூபத்தின் வாஸ்தவிகமானது ஒரு நிலை. இவை மூன்றையும் தத் சங்கிரகேன பிரவக்ஷே என்று பரமாத்மா சுருக்கமாக அருளி செய்தான். இதை யாரொருவன் பக்தியுடன்
என்னிடத்தில் தெளிவாக பயிலுகிறானோ. ரொம்ப அழகான விஷயம் இது. இந்த நான் சொன்ன கான்செப்ட்ஸ் இருக்கே, நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இருக்கே, விஷயங்களை எவனொருவன் பக்தியுடன் என்னிடத்தில் தெளிவாக பயில்கிறானோ, என்னிடத்தில் தெளிவாக அறிகிறானோ, அப்பேற்பட்டவன் சம்சார பந்தமே இல்லாமல் அகர்மவசனாகிறான் என்று பரமாத்மா அருளி செய்கிறான். அவனுக்கு என்ன ஆகுது அப்படி கேட்டால், மத்பாவாய உபபத்தியதே அப்படின்னார். என்னை போன்றே சம்சார பந்தமற்றவனாகிறான். பரமாத்மாவிடத்தில் இருக்க அகர்மவஷ்யான்னு பரமாத்மாவிற்கு பேர். அப்புறம் ஏன் அவன் பிறக்கிறான்? நாம் பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான். ஆகையால் தான் சுவாமி வேதாந்த தேசிகன் யாதவாபியுதயம் என்னும் மகாகாவியத்தில் அருளி செய்தார். இது 4வது அத்தியாயத்தில் ஜென்ம கர்மச்சரமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதான்ற ஸ்லோகத்தின் வியாக்கியானத்தில் நாம் பார்த்தோம். ஆஸ்வாசிய வாகமிருத விருஷ்டிபிர் ஆதித்தேயான் தைத்தேய பாரநமிதான் பிருத்திவீம்ச்ச தேவீம் பிராதுர்புபூஷு ரணகோ வசுதேவ பத்னியாம் பத்மாபதேஹே பிரணிததே சமயம் தயாயாஹா என்று வர்ணித்தார். தேவர்கள்லாம் வந்து விஷ்ணுவினிடத்தில் பிரார்த்தித்தார்கள். பூமி தேவியை முன்னிட்டு கொண்டு தேவர்கள் பிரார்த்தித்தார்கள். கௌரபூத்வா ஸ்ருமுகி கிண்ணா என்று பசுவின் ரூபத்தில் வந்து பூமி தேவியானவள் பகவானிடத்தில் கதறினாள். பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய மலைகள், தற்காலத்தில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் இருப்பதினாலே எனக்கு பாரம் இல்லை. ஆனால் வைதிக நெறி மீறினவன், வைதிக நெறியை பிழறியவன், அப்பேற்பட்டவனான பாபிகள், அந்த பாபிகளுடைய பாபத்தின் பாரத்தை என்னாலே தாங்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தாள் பூமி தேவி. அவளை ஆஸ்வாசம் செய்துவிட்டு ஆஸ்வாசிய வாகமிருத விருஷ்டிபி ஆதித்தேயான், தன்னுடைய அத்தியுதமான அமிர்த பிரவாகம் போன்ற ஆறுதல் வார்த்தைகளினாலே பூமி தேவியையும் ஆதித்தேயான் தேவர்களையும் தைத்தேய பாரணமிதான் பிருத்திவீம்ச்ச தேவியும் அசுர கூட்டங்களினால் ஏற்பட்ட பாரத்தை தாங்க முடியாமல் தவிக்கும் பூமி தேவியையும் ஆஸ்வாசப்படுத்தி, பிறகு தான் அவதரிப்பதற்கு ஒரு சரியான காலத்தை எதிர்பார்த்து மகன் ஒருவனுக்கல்லான மாமேனி மாயனான தனக்கு ஒரு தாய் தந்தையர் தேவை என்று நினைத்தவனாக குற்றமற்ற அந்த பரமாத்மா காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். பிராதுர்புபூஷு ரணகா வசுதேவ பத்னியாம் பத்மாபதேஹே பிரணிததே சமயம் தயாயாஹா. விசேஷமான அந்த ஒரு காலத்தை, சத்காலத்தை எதிர்பார்த்து பெருமாள் காத்து கொண்டிருந்தான் என்று வர்ணிக்கிறார். இங்கே வேதாந்த தேசிகன் அழகானது ஒரு பதம் உபயோகித்தார், அனகா என்னும் பதம். அனகா என்பதற்கு தாற்பயம், பொருளானது குற்றமற்றவன் என்று பொருள். என்ன குற்றம்னர்? பிறப்பதற்கு உரிய வல்வினைகள், அது புண்ணியமாக இருக்கலாம் பாபமாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் பிறந்தாலே ஆனால் அது புண்ணியம் பாபம் என்ன ஒன்று தான். அந்த புண்ணியம் பாபம் முதலான வினைகள் அற்றவன், கர்மாக்கள் இல்லாதவன் பரமாத்மா என்று அர்த்தம். அப்படி அந்த பரமாத்மாவிற்கு கர்மா இல்லாமை, அவன் எப்படி சம்சாரத்தில் துளி கூட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறானோ அதுபோல மத்பாவாய உபபத்யதே, இப்படி ஆத்மாவை அறிந்தவன், ஆத்மஞானியாய் விளங்குபவன் என்னை போன்றே உயர்ந்த நிலையை அடைகிறான் என்று இந்த ஸ்லோகத்தினாலே பரமாத்மா காண்பிக்கிறான். இதி இவ்வாறு க்ஷேத்திரம் ஷரீரம் ததா அதை போன்றே அவ்வாறே ஞானம் அறிவதற்கு உரிய சாதனம், ஞேயம் ச அதாவது அறியப்படும் க்ஷேத்ரஜ்ய தத்துவம், ஞேயம் ச அறியப்படக்கூடிய க்ஷேத்ரஜ்ய தத்துவம் சமாசதா உக்தம். ஐயா அர்ஜுனா, இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். உனக்கு இன்னும் எலாபரேட்டாக சொன்னால் எப்படி இருக்குமோ தெரியல. இந்த சுருக்கமாக சொன்னதுக்கே நமக்கே ஒன்றும் புரியல. ஒரு குத்துமதிப்பாக தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்கமே தவிர்த்து சுவாமி சுருக்கமாக சொன்னால் கூட என்ன இப்போ ஏதோ புரியுறது. ஆத்மான்றது அழியாதது, தேகம்ன்றது அழியக்கூடியது அப்படின்னு நாங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க. அதை நான் மனசில் வாங்கி வச்சுட்டுருக்கோம். ஆனால் இப்போ என்ன கான்டெக்ஸ்டில் எப்படி இதை விளக்குறதுன்றது தான் புரியல. என்ன ரொம்ப சுலபந்தான். ஆத்மாவை அறிவதற்கு உரியதான குணங்கள், அப்புறம் அந்த ஆத்மாவுடைய தன்மைகள், பரிசுத்தமான அந்த ஆத்மாவுடைய தன்மைகள், அப்படி அந்த ஆத்மாவை அறிவதனாலே நமக்கு உண்டாகக்கூடிய பிரயோஜனங்கள், இதெல்லாம் முதல் இந்த 13வது அத்தியாயத்தில் இதுவரையிலும் சொல்லப்பட்டன. இதுவரையிலும் இந்த 13வது அத்தியாயத்தில்
இவைகள் நன்கு விளக்கப்பட்டன. க்ஷேத்ரஜ்ய தத்துவமும் சமாசதா உக்தம். ஏதோ சுருக்கமாக நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ எவனொருவன் மத்பக்தா என்னிடத்தில் பக்தி உடையவனாக ஏதத் விஜ்ஞாய இதை நன்றாக அறிந்தானேயானால் மத்பாவாய அதாவது என்னுடைய தர்மத்தை பெறுவதற்கு அதாவது சம்சாரியாகாமைக்கு உபபத்தியதே. மத்பாவாய உபபத்தியதேன்னு அர்த்தம். சங்க சக்கரத்தை தூக்கிட்டு நான் தான் விஷ்ணு அப்படின்னு பவுண்டரக வாசுதேவன் மாதிரி கிளம்பிட மாட்டான். நான் தான் மகாவிஷ்ணு, நான் எப்படி இருக்கேன் பார் அப்படின்னு பவுண்டரக வாசுதேவன் மாதிரி தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டான். மத்பாவாய உபகல்பத்தேனா என்னை போன்றே அகர்மவசியனாகிறான் என்று பரமாத்மா காண்பிக்கிறான். கிட மகாபூதானி என்று ஆரம்பித்தார். ஞாபகம் இருக்கா? மகாபூதான்யஹங்காரஹா புத்திரவ்யக்தமேவச்ச இந்திரியாணி தசைகம் ச பஞ்சசேந்திரிய கோச்சராஹ இச்சா துவேஷா சுகம் துக்கம் சங்காதா சேதனா திருதிஹி. இது பரியந்தம் ஷரீரத்தினுடைய ஸ்வரூபம் உபதேசம் பண்ணப்பட்டது. மகாபூதானி என்று ஆரம்பித்து இச்சாத்வேஷா திருதிஹி என்பதாக இச்சாத்வேஷா சுகம் துக்கம் சங்காதா சேதனா திருதிஹி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அது பரியந்தம் என்ன சொல்லப்பட்டது? ஷரீரத்தினுடைய ஸ்வரூபம் காண்பிக்கப்பட்டது. ஷரீரம்ன்றது என்னது? மகாபூதானி அகங்காரா புத்தி அவ்வக்தமேவச்ச என்று ஷரீரத்தினுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்தது ரொம்ப பிரசித்தமானது அமானித்வம் மதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம். இதெல்லாம் இதிலிருந்து ஆரம்பித்து தத்துவஞானார்த்த சிந்தனம். அமானித்வம் அதம்பித்வம் என்பதிலிருந்து ஆரம்பித்து தத்துவ ஞானார்த்த சிந்தனம் என்பது வரையிலும் பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பெறுவதற்கு உரியதான ஆத்ம குணங்கள் உபதேசிக்கப்பட்டன. பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பெறுவதற்கு உரியதான ஆத்ம குணங்கள் உபதேசிக்கப்பட்டன. அடுத்தது ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி. அது ஆரம்பிச்சு போன ஸ்லோகம் இது ஞானம் ஞேயம் ஞானகம்யம் சர்வஸ்ய ஹிருதிவிஷ்டிதம். இதுவரையிலும் சுத்தமான ஆத்மஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டது. சுவாமிக்கு பாருங்களேன், 3 கான்டெக்ஸ்ட். இப்போ நாம் 18வது ஸ்லோகத்தில் இருக்கோம், அதாவது ராமானுஜ பாஷ்யத்தின்படி. இப்போ நாம் என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? முதல்ல தேகத்துடைய லட்சணம் நல்லா தெளிவாக சொல்லிட்டாரா? மகாபூதானி அகங்காரா புத்தி அவ்வக்தமே வச்சான்னு அந்த தேகத்துடைய லட்சணங்கள் நல்லா ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாரோ இல்லையோ? பஞ்சபூதங்களினாலே ஆனது அச்சேதனம்னு சொல்கிறது. அச்சேதனா பரார்த்தா நித்யா சரர விக்ரியா திரிகுணா கர்மிணாம் க்ஷேத்திரம் பிரகிருத்தேகே ரூபமுச்சரி. இதெல்லாம் பிரகிருதி, அச்சேதனம். அச்சேதனம்னா பரார்த்தா பிறருக்கானது, நித்யா சரர விக்ரியா நித்தியமானது, எப்பொழுதும் பரிணாமத்தை உடையது, சத்துவம் ரஜஸ் தமசு என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது, திரிகுணா அதான் சத்துவம் ரஜஸ் தமசு என்ற 3 குணங்கள் உடையது, கர்மிணாம் க்ஷேத்திரம் இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்ய விதியதே. ஆத்மாவிற்கு தன்னுடைய புண்ணிய பாபங்களை அனுபவிப்பதற்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு என்ன பண்ணுறார், ஒரு நல்ல காரியம் ஒன்று பண்ணுறார். நல்ல காரியம் பண்ணோடனே அரசாங்கம் அவரை கௌரவிக்கிறது. என்ன கௌரவிக்கிறதுனா, இந்த மாதிரி அவர் நல்ல காரியம் பண்ணினார், ஆனால் அவருக்கு இந்த ஊருக்கு சுற்றுலா ஒரு வாரத்துக்கு அனுப்பி அந்த ஊரில் எல்லா விசேஷங்களும் அவர் அனுபவிக்கும்படி பண்ணி அரசாங்க விருந்தினராக அவரை நாங்கள் கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவரை ஜாலியாக சுற்றுலா போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு அரசாங்க விருந்தினராக இருந்து அரசாங்கத்துடைய மரியாதையெல்லாம் தான் பெற்று வருகிறார். இதனால் நல்ல காரியம் ஒன்று பண்ணினார். அதே ஒருத்தன் தப்பு பண்ணுறான். தப்பு பண்ணினோடனே அதுக்கு சொன்னார் அரசாங்க விருந்தினராக இவரை ஏற்கிறோம்னு. என்ன அரசாங்க விருந்தினர்? கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவான். இப்போ ஜெயிலுன்றது ஒரு ஸ்தான விசேஷம். முதல்ல அப்படி ஊரை சுற்றி பார்த்தாரு, அது ஒரு ஸ்தான விசேஷம். அந்த மாதிரி போகாயத்தனம் சரீரம். நாம் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்கள் புண்ணியபாபங்கள் அவற்றிற்கு ஏற்றார் போல இந்த சரீரத்தினுடைய சம்பந்தம் நாம் பெற்று அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ முதல்ல என்னாச்சு, ஷரீர தத்துவம் அப்படின்றத காமிச்சார். சரீரத்துடைய லட்சணமானது காண்பித்தார். அடுத்தது
சரி, ஆத்மாவை சொல்கிறேன் கேளு. முதல்ல ஆத்ம குணங்களை தெரிஞ்சுக்கோ. இந்த ஆத்மாவை நீ அடையணும்னு சொன்னால் அவங்ககிட்ட இந்த ஆத்ம குணங்கள் இருக்கணும். 5 ஸ்லோகங்களினாலே எடுத்து காண்பித்தார். ஓவர் ப்ரைடு வச்சுக்கார, செல்ஃப் ப்ரைடு வச்சுக்கார, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கார, ஓவர் அகங்காரப்படாத, எல்லாம் எனக்கு தான்ன்றதாக யோசனைப்படாத, ஆசனைப்படாத அப்படின்னு எவ்வளோ விஷயங்கள் உண்டோ அது அத்தனை விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். அப்போ தத்துவஜானார்த்த சிந்தனம், அது தத்துவஜானார்த்த சிந்தனம் ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினால் அவருடைய உபதேசத்தினால தத்துவஜானங்கள் எல்லாம் நாம் யோசிச்சுட்டே இருக்கணும். நமக்கு அடிக்கடி கிடைச்சிருக்கிற ஞானத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. சரி, ஒரு தடவை காலக்ஷேமம் கேட்டோம், ஒரு தடவை உபன்யாசம் கேட்டதோ, இப்போ யூடியூப்பில் வந்தது, இல்லை எஸ்விபிசியில் ஒரு தடவை கேட்டோம், ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி விட்டுவிடக்கூடாது. மீண்டும் மீண்டும் தான் அடைந்த வித்தியை தனக்கு உபதேசிக்கப்பட்டதை நினச்சி அவன் அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பிறகு ஞேயம் எத்தத் பிரவக்ஷாமி என்று சொல்லத்திலே அந்த ஆத்மான்றவன் எப்பேற்பட்டவன், எப்போ பரிசுத்தமான அந்த ஆத்மாவானவன் எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், அவனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு ஞானம் ஞேயம் ஞான கம்யம், ஞானம் ஞேயம், அதை ஞானம்ன்றது ஞானஸ்வரூபன் என்பதை ஞேயம் அறிய வேண்டும். ஞான கம்யம் அமானித்துவம் முதலான குணங்களினால் மட்டுமே அவனை அடைய முடியும். அதற்கு விரோதமான குணங்கள் இருந்ததுன்னா, நமக்கு டம்ப அகங்காரம் முதலானவைகள் இருந்ததுன்னா, ஹைதுகம் பருஷம் அதிவாதம் பைஷுணம், பருஷாதிவாத பரிவாத பைஷுண பிரபிருதி பிரபூத பதனீய பங்கிலான்னு பருஷம் அதிவாதம் முதலான பயங்கரமான சேற்று குழி தூக்கி நம்மளை போட்டு வச்சுருக்கு. அதில் இருந்து விழுந்து அப்படியே அழுக்காயை உட்காந்து அடைஞ்சு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அதிலிருந்து வெளில வரத்துக்கும் வழி தெரியாமல் உள்ளே போகிறதுக்கும் வழி தெரியாமல் திண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ஆத்மஸ்வரூபத்திற்கு சாதனங்களான ஆத்ம குணங்கள் எப்படி உபதேசப்பட்டப்பட்டதோ அதுபோல் ஆத்மஸ்வரூபத்திற்கு விரோதமான குணங்கள் நாம் பரித்தியாகம் பண்ணணுமே. புரியுதா? அடுத்தது க்ஷேத்திரம்ன்றதுக்கு தாத்பரியம் என்ன? இதான் இத்தனை நேரம் கீழே சொல்லதான். க்ஷேத்திரம்னா போகாயத்தனமான சரீரம். இப்போ ஆத்மாவை ஞானஸ்வரூபம்னு சொல்லலாம், ஆத்மாவை ஞானம்னே சொல்லலாம். ஆத்மாவையே நாம் ஞானம்னு சொல்லலாம். சுவாமி வேதாந்த தேசிகன் தத்துவங்களை விவரணம் செய்யக்கூடிய பகவத் ராமானுஜ சித்தாந்தத்தின் அடிப்படையான தத்துவங்களை நன்கு விவரணம் செய்யக்கூடிய ஒரு நூல் இயற்றி இருக்கிறார். அதற்கு தத்துவ முக்தா கலாபம் என்பதாக பெயர். அந்த நூலுக்கு தத்துவ முக்தா கலாபம் என்பதாக பெயர். தத்துவங்களாகிற முத்துக்கள் அழகாக கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய மாலை என்று பொருள். அதனால் ஜீவசரஹா ஜடசரஹா அப்படின்னு ஒவ்வொரு சரம் அப்படி லசராக அப்படி அழகாக அப்படி 1 2 அப்படி 3 அப்படி 4ன்னு கோப்பார் இல்லையோ. இப்போ முதல்ல 20 முத்து, அடுத்தது 24 முத்து, அப்புறம் 30 முத்து, அப்புறம் 34 முத்து அப்படின்னு கோத்துனே வர இல்லையோ. அந்த மாலையினுடைய தானே அந்த சரங்கள் பெருசாகிறதோ இல்லையோ. அந்த மாதிரி சுவாமி இந்த தத்துவமுக்தா கலாபம் என்றதான நூலில் நமக்கு பல விசேஷங்களை அருளி செய்கிறார். அதில் ஆத்மாவை ஞானம்னு சொல்லலாமா அல்லது ஞானஸ்வரூபம்னு சொல்லலாமான்னு ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு ஆத்மாவை ஞானம் என்றே சொல்லலாம். ஞாயத்தே அனேன ஆத்மா இது ஞானம். புரியுதா? ஞாயத்தே அனேன இது ஞானம். ஆத்மா ஆத்ம ஞான சாதனம். அதாவது பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பெறுவதற்கு உபகரணங்களான ஆத்ம குணங்கள். ஞானம்னா ஆத்மாவும் சொல்லப்படுகிறது, ஆத்ம குணங்களும் சொல்லப்படுகிறது. இந்த கான்டெக்ஸ்டில் ஞானம்னா ஆத்ம குணங்கள். ஏன் ஞாயத்தே அனேன இதி ஞானம், இதனால் அறியப்படுகிறது. எது அறியப்படுகிறது? ஆத்மா அறியப்படுகிறது. அமானித்துவாதி குணங்களை நன்கு பரிச்சயம் செய்து கொண்டால் அன்றோ இவனுக்கு இவனுடைய ஆத்மா அறியப்படுகிறது. அந்த குணங்களை இவன் பரிச்சயம் செய்து கொள்ளாமல் அபியசிக்காமல் டம்ப அகங்கார ஹைத்து முதலான காமக்ரோதவயப்பட்டவனாயிருப்பில் அவன் எவ்வளவு முயற்சித்தாலும் அவனுக்கு ஆத்மா என்பது அடைய முடியாது. ஞானத்தை குணமாக உடையது ஆத்மா. அந்த ஆத்மாவே தன்னைத்தானே அறிவதனாலே ஆத்மாவே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு பையன் இருக்கான், அந்த பையனிடத்துல நல்ல பராக்கிரமம் இருக்கு,
எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்குது. உடனே நாம் என்ன சொல்கிறோம் அவனை பார்த்து? சிங்கத்தை போன்ற பராக்கிரமம் உடையவன் அப்படி சொல்கிறோம். அவனை சிங்கம் மாதிரி அந்த பையன், சிங்கம் மாதிரி அந்த பையன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு தடவை சொல்லச்சே அந்த பையன் அவன் சிங்கம் அப்படின்றோம். முதல்ல என்ன சொன்னோம்? சிங்கம் மாதிரின்னும். ஏன்னா சிங்கத்தை போன்ற குணங்கள் உடையவனாக இருப்பதனாலே அவனை சிங்கம் மாதிரின்றோம். இப்போ என்ன சொல்கிறோம்? அவன் சிங்கம் அப்படின்றோம். எதனால் அவனை சிங்கம்னு சொல்கிறோம்? அப்போ சிங்கம் அவன் பெடரி மயிரோடு அப்படின்னு கொதிச்சுட்டு இருக்கானா? பேரி மயிர் வங்க எப்பாடும் பேருது தெரியுன்னு சிம்ம சதிருஷ பராக்கிரமத்தை உடையவன். அந்த மாதிரி ஆத்மாவிடத்தில் முழுவதும் ஞானம் இருப்பதினாலே ஆத்மாவையே நாம் ஞானம் என்று விவகரிக்கலாம். இங்கே கான்டெக்ஸ்டில் நியாயத்தை அனேன இது ஞானம்ன்றதுனால பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பெறுவதற்கு உபகரணங்களான கருவிகளாய் உடையதான ஆத்ம குணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம். அப்புறம் ஞேயம்னா அவசியமாக அறிய வேண்டியதான ஜீவனுடைய ஸ்வரூபம். இதை யார் அறிவா? மத்பக்தா. ரொம்ப அழகான படம். மத்பக்தா அப்படின்னா சர்வேஸ்வரனான என்னிடத்துல பக்தி இருந்தால் மட்டும்தான் அதை அறிய முடியும். இதை கடைசியில் பகவத்கீதையை முடிக்கச்சே இதை நீ பக்தி இல்லாதவன்கிட்ட சொல்லாத, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு சொல்லாத, சாத்விகம் இல்லாதவனுக்கு சொல்லாத. பெருமாள் பெரிய கண்டிஷன் போட போகிறான். அவசரப்பட்டு உனக்கு சொல்லிட்டேன்டா, முதல்ல கண்டிஷன் போட்டு தான் உனக்கு சொல்லியிருக்கணும். பட் சொன்ன பிறகு கண்டிஷன் போடுறேன். காரணம் என்ன? உன் மேலே இருந்த பிரேமையினால டக்குன்னு உனக்கு சொல்லிட்டேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அர்ஜுனனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அர்ஜுனனான டக்குன்னு உனக்கு விஷயங்களை சொல்லிட்டேன். ஆனால் இதை தபஸ் இல்லாதவனுக்கு, ஆஸ்திக்கம் இல்லாதவனுக்கு, நாஸ்திக்கம் பேசுகிறவனுக்கு, என்னிடத்துல பக்தி இல்லாதவனுக்கு, ஸ்ரத்தை இல்லாதவனுக்கு, அப்பேற்பட்டவனுக்கெல்லாம் இந்த பகவத்கீதையை கொண்டு போய் தெருவில் அவுல் பதி இறைக்கிற மாதிரி இறைச்சுடாது. இப்போ மத்பக்தா சர்வேஸ்வரனான என்னிடத்தில் பக்தி உள்ளவனாக. இப்போ என்ன கேட்டார்? அச்சேதனமான தேகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆத்மாவை அடைவதற்கு உபகரணங்களாக இருக்கக்கூடிய குணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் பரிசுத்தமான ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே ஃபைன், புரிஞ்சு போச்சு. எனக்கு கான்செப்ட் புரிஞ்சு போச்சு. ஓகே, அவ்வளோதானே, ரைட். இந்த 3 என்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த 3 உங்ககிட்ட இருந்தால் மட்டும் போராது. அதுக்கு மேலே உனக்கு பரமாத்மாவிடத்துல பிரீத்தி வேணும், பக்தி வேணும். வெறுமை இந்த 3 இருக்குது என்றதான ஒரே காரணத்தினால உன்னால் பரமாத்மாவை அடைஞ்சிட முடியாது. பகவத் பக்தின்றது அவசியம் வேணும். அந்த பகவத் பக்தின்றது தான் முக்கியம். அந்த பகவத் பக்தின்றது தான் எங்கள் முக்கியமான திருவுள்ளம் பெருமாளுக்கு. புரியுதா? பகவத் பக்தி இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனப்படாது. அதுவும் மத்பாவாய உபபத்தியதே. அவன் என்ன பண்றான்? என்னை போல ஆவதற்கு உரியதான தகுதியை அடைகிறான். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்படின்னா பரமாத்மாவிற்கு ஜீவாத்மாவுக்கு ஐக்கியம் வந்துடுறதா? மத்பாவ சப்தமானது எதை குறிக்கிறது? பரமாத்மாவிற்கு ஜீவாத்மாவோட ஒரு ஐக்கியத்தை உண்டாக்குகிறதா மத்பாவம் என்று சொல்லுகிறது. அப்படின்னா அப்படி சொன்னால் சர்வ பிரமாண விருத்தம். அப்போ ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு. போக்தா போக்யம் பிரேரிதாரம் சமத்வா விபக்தம் நகா தத்துவத்ரயம் உபதிஷந்தி அக்ஷததியா தேர இயன்பினர் சித்தும் அசித்தும் இறையும் என. அப்போ சித்துன்றது வேற, அச்சித்துன்றது வேற, ஈஸ்வரன்றது வேற. அப்படின்னா இப்போ இந்த சித்த குழந்தை ஈஸ்வரனிடத்தில் சேர்த்துட்டா ஐக்கியம் அப்படின்னு சொல்லிட்டா, சித்து தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் சித்துன்னு சொல்லிட்டா அப்புறம் என்ன ஆகிடும்? பிரமாணங்களுக்கு விரோதம் வந்துடும். அப்போ வேதத்திற்கு பிராமான்யத்தை போயிடும். பகவானுடைய சுபாவத்தை அடைகிறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதினான். பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகிறான் தான் அர்த்தம். பிரம்மத்தை போன்ற ஞான விகாசத்தை பெறுகிறான். பிரம்மத்தை போன்று அகர்மவஷனாகிறான். அப்படி அர்த்தம் பண்ணினால்தான் இது மேற்கொண்டு நமக்கு புரியும். ஸ்ரீபாஷ்யக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு நிர்வாகம் பண்றார். என்ன கஷ்டப்பட்டு நிர்வாகம் பண்றார்? அவர் அது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் கஷ்டப்படலை. நமக்கு இந்த கான்செப்ட் சரியாக ரீச் ஆகணுமே, நாம் இதை சரியாக புரிஞ்சுக்கணுமே. நாம் தப்பும் தவறுமாக புரிஞ்சுட்டோம்னு சொன்னால் மேலே பகவத்கீதைக்கு அர்த்தங்கள் போகாது என்று ஸ்ரீபாஷ்யக்காரர் காரே கருணை ராமானுஷர் என்பதினாலே நம்மீது கொண்ட கருணையினால் இதை விவரணம் செய்து காண்பிக்கிறார். இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொன்று நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அதாவது சுவாமி சங்கர பகவத் பாதர் அதற்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார், மத்வாச்சாரியர்கள் முதலானவர்கள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. கரெக்டு. ஆனால் ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி காலதேசத்திற்காக என்ன பண்ணுறோம், அந்த வியாக்கியானங்களை தமிழ்படுத்தியிருக்கா. அந்த காலத்தில் எல்லாரும் பொதுவாக சம்ஸ்கிருதத்திலே வியாக்கியானங்கள் எழுதினா அந்த வியாக்கியானங்களை இப்போ காலதேச வர்த்தமானத்தை கொண்டு தமிழ்படுத்தியிருக்கா. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டும்தான் இத்தனை விசேஷங்களும் மணிப்பிரவாள நடையில், அந்த காலத்திலேயே பைலிங்குவல் லாங்குவேஜ், மணிப்பிரவாள நடையில் உபதேசம் செய்யப்படுகின்றன. அது ரொம்ப பெரிய விசேஷம். இப்போ சரமஸ்லோகம் எடுத்துக்கோங்க, பகவத்கீதைக்கு சரமஸ்லோகம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த சரமஸ்லோகத்துக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் விஸ்தாரமான மணிப்பிரவாள வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சம்ஸ்கிருதத்தின் தமிழியை கலந்து விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இப்போ ஸ்தோத்திரத்திரம்னு எடுத்துக்கோங்க, கத்தியத்திரயம் எடுத்துக்கோங்க. பெரியவாச்சான் பிள்ளை முதலான மகான்கள் அந்த சம்ஸ்கிருத நூல்களுக்கு மணிப்பிரவாளத்தில் அழகான வியாக்கியானத்தை செய்திருக்கிறார்கள். இந்த பேருபகாரம், இத்தகையது ஒரு பெருமை என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே உரித்தானது. ராமாயணம் எடுத்துக்கோங்க. சுவாமி ராமாயண தனிஷ்டோகி என்று பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணிருக்கார். சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரம் முதலான இடங்களில் ராமாயணத்துக்கு பைலிங்குவல் லாங்குவேஜில், மல்டிலிங்குவல் லாங்குவேஜை கூட சொல்லலாம், அதை அப்படி வியாக்கியானம் பண்ணிருக்கான். அதனால் எதுக்கு இப்போ கீதையை எடுத்துக்கோங்க, ராமானுஜ பாஷ்யம்னா கீதா பாஷ்யம் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தானே இருக்குது. அது மட்டும் இல்லை, தேசிகன் கீதார்த்த சங்கிரகம் என்று தமிழ் பாடல்களாக பாடியிருக்கிறார். அதே மாதிரி கீதார்த்த சங்கிரக வெண்பா பாட்டு, அது மாதிரி கீதார்த்த சங்கிரகத்தை கீதையினுடைய அர்த்த விசேஷங்களை அங்கங்கே பாடல்களாகவும் தொகுத்து கொடுத்துருக்கா, தமிழ் செய்யுள்களாகவும் தொகுத்து கொடுத்துருக்கா. இதெல்லாம் பிராச்சீனமானது, புதுசில் குறைஞ்சது 700-800 வருஷத்துக்கு முன்னாடியே பெரியவர்கள் பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி ஈஸி. அதுக்காக சொல்கிறேன், நமக்கு புரியறது ரொம்ப ஈஸி. ஆளவந்தார் கீதார்த்த சங்கிரகத்தை சம்ஸ்கிருதத்தில் சாதித்து சுவாமி எம்பெருமானார் அந்த கீதார்த்த சங்கிரகத்தின் அர்த்தத்தை எல்லாம் தான் மனதில் தேக்கி வைத்து கொண்டு அதன் பின்னர் ஆளவந்தாருடைய திருவுள்ளம் நிறைவேறுவதற்காகவே இந்த கீதா வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார் என்பது குரு பரம்பரைகள் வாயிலாக தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஆகையால் இந்த ஐக்கியம் முதலானவற்றை சொல்லும் விஷயங்களில் சுவாமி ராமானுஜர் எப்படி இதற்கு நிர்வாகம் செய்திருக்கிறார், அதாவது அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறார் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நிரூடியாக நம்ம புரிஞ்சுக்கணும். மத்பாவாய உபகல்பத்தே உபபத்தியதே, மத்பாவாய உபபத்தியதே அப்படின்னு சொன்னால் என்னை போல் ஆவதற்கு அவன் தகுதி படைக்கிறான்னா என்னை போல் ஒருவன் தான் அர்த்தம் பண்ணமே தவிர்த்து நானே அவன் அவனே நான் என்று சொல்லிவிடக்கூடாது. ஐக்கியம் என்பது விசிஷ்டமான ஐக்கியம், அப்படி ஐக்கியம் பண்ணணுமே தவிர்த்து எல்லாம் ஒன்று என்று சொன்னோம்னா அப்போ எல்லா ஒன்று ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அதே மாதிரி எல்லா அனுபவமும் ஏற்படணும். அப்படி ஏற்படுவதாக பார்ப்பது இல்லை. ஆனால் தெள்ளத்தெளிவாக சொல்லக்கூடியதான சம்பிரதாயம் ராமானுஜ சம்பிரதாயம். அதனால்தான் ஜீவாத்மா என்பவன் வேறு, பரமாத்மா என்பது வேறு என்பவன் வேறு, அதே மாதிரி ஜகத் இந்த பிரகிருதி என்பது வேறு, போக்தா போக்யம் பிரேரிதா என்று இதை பூனா பிரிஞ்சுக்கணும். நம்ம போக்யம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு போக்திருத்வம் ஆத்மனி நிவேஷ நிஜேச்சையைவ என்று சுவாமி தேசிகனும் சரணாகதி தீபிகையில் இதனை சாதித்தருளுகிறார். எனவே மத்பாவாய உபபத்யதே, அப்போ என்னை போலாவதற்கு அவன் தகுதி படைக்கிறான் என்றால் என்ன பொருள்? அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அங்கங்கே ஒரு மீனிங் தோன்றுறது, அது அப்படியே நாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஆனால் ஒரு ஸ்லோகத்துக்கு அதே அர்த்தம்ன்ற மாதிரி மேலே போயிடக்கூடாது. கண்டினியூவேஷன் வரணும், அதனுடைய அந்த தொடர்ச்சி வரணும், அந்த கான்டெக்ஸ்ட் வரணும். மேற்கொண்டு முன்ன பின்ன சங்கதியானது பொருந்தணும். அந்த முன்ன பின்ன சங்கதி பொருந்தாமல் நாம் விரும்ப சொல்லிட்டே இருந்தோம்னா அது பொருத்தமுடையதாக இருக்காது. இதி க்ஷேத்திரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதா மத் பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாய உபபத்யதே. எனவே இதுவரையிலும் இங்கே கீழே சொல்லப்பட்ட அச்சேதனமான பிரகிருதி குறித்தும் ஜீவனை அறிவதற்கு உரிய குணங்கள் குறித்தும் பிறகு பரிசுத்தமான ஜீவாத்மாவை குறித்தும் அறிந்தும் என்னிடத்தில் எவனொருவன் பக்தியுடன் கூடியவனாக இருக்கிறானோ அவன் அகர்மவசனாகி என்னை போன்றதான ஒரு அனுபவத்தை பெறுகிறான். இப்படி பகவான் இந்த ஸ்லோகத்தினாலே காண்பிக்கிறான். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா.
இப்பொழுது அடியன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் इति क्षेत्रं तथा ज्ञानं ஞேயம் சோக்தம் சமாசதः ज्ञेयं चोक्तं समासतः மத்பக்தயே தத்விஜ்ஞாய मद्भक्तये तद्विज्ञाय மத்பாவாயோபபத்யதே. मद्भावायोपपद्यते. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्तये तद्विज्ञाय मद्भावायोपपद्यते. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாளிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம். அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம்.
राम कृष्ण गोविंद 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 राम
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.